இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்ட தேங்காய் பால் ரசம். ஓகே வாங்க வீடியோக்கு போவோம். கொஞ்சோண்டு கடுகு தாளிப்பு போட்டுக்கங்க, ஒரு ஸ்பூன் போதும். நான் அரைக்க தண்ணி அளவுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம். நான் ஐயோ தேங்காய் பால் ஊற்றி வச்சுட்டா. நான் என்ன போட்டிருக்கேன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ரசத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா குண்டு மிளகா. இது சாம்பார் ரசம் சோத்தி இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் உரைக்கும், அந்த மிளகா கடிக்கக்கூடாது. ஸோ அப்படி இது இல்லைன்றவங்க வெறும் நார்மல் மிளகா பட்டை மிளகா மட்டும் போட்டுக்குங்க. ஓகே பாருங்க, வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. நான் வந்து பூண்டு நல்லா இடிச்சுக்கிட்டேன். தோலோடு இடிங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லது. தோலோடு பூண்டு போட்டு இடிங்க நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பெருங்காயம் தூள், பெருங்காயம் தூளை பெருங்காயம் கொஞ்சோண்டு ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், நான் ஒரு 3 முருங்கைக்காய் போடுறேன். ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சமாக தான் வைக்கிறேன் ரசம். அந்த குண்டு வரைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா சிரிஞ்சிருக்கோம், பெருஞ்சிருக்கோம், மிளகு, மல்லி சரிங்களா. அது எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி மில்லில் அரைச்சிக்குவேன். எப்போதும் ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நான் எல்லாம் சராசரியாக போட்டு அரைச்சிடுவேன். இப்போ ஓகே 1 ஓகே 2 கரண்டி போடுங்க போதும். ஓகே நீங்கள் மில்லில் அரைச்சி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே தக்காளி பழத்தை ஊற்றிடுவோம். இதில் 6 பழம் அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் 6 பழம் அரைச்சி வச்சுருக்கேன். கிட்டியதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை கரண்டி கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஓகே ஃப்ரெண்ட், இந்த சைவர் கரண்டியில் குண்டு கரண்டியில் ஒரு கரண்டி நிறைய எடுத்து புளி வந்து நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் கரைச்சிருக்கேன். ரொம்ப திக்காக கரைக்கல. புளி ஊற்றிக்கிங்க, ஒரு கரண்டி போதும். ஏன்னா தக்காளி இப்போ நிறைய போட்டிருக்கோம்ல. அதுக்கப்புறம் அதே இந்த சைவர் குண்டு கரண்டியில் நான் ஒரு கரண்டி உப்பு போடுறேன். ரொம்ப போட்டுறாதீங்க, பத்தனை அப்படி போட்டுக்கலாம். ஒரு கரண்டி உப்பு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், வாங்க அரைக்க தண்ணி அளவுக்கு தான் இந்த ரசம் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது முருங்கைக்காய் போட்ட ரசம் அரைக்க போதும். ஓகே ஃப்ரெண்ட், நான் திக்கு பால் 1/2 கிலோ வாங்கி அதில் பாதி எடுத்து ஊற்றுறேன். திக் பால் வந்து 1/2 கிலோ வாங்கினேன் தேங்காய் பால், அதில் பாதி தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு பால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இறக்க போகிறோம். ஏன்னா தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, ருசி இருக்காது, தெரிஞ்சிடும் மேலே. மல்லித்தாள் பார்த்தீங்களா, ஒரு பால் போட்டுக்கிறேன். என்னங்க ஓகே, இப்போ நம்ம ரசத்தை இறக்க போகிறோம். இருங்க, நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க. நல்ல முருங்கைக்காய் போட்டு தேங்காய் பால் ரசம். இது பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுங்க, நல்லா ருசியாக இருக்கும். கட்டாயம் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சும்மா கூட நீங்கள் ஊற்றி குடிக்கலாம், டம்ளரில் ஊற்றி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரசம் ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ